பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? சிந்துவும் பூதமும் பாகம் 27. இந்த கதையில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் என்னுடைய கற்பனையே. இது யாரையும் குறிப்பிடுவன அல்ல, யார் மனதையும் புண்படுத்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கதைக்குள்ளே போயிடலாமா? சிந்து, பூமிகா, அவங்க அப்பா எல்லோரும் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும்போது ரம்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வருது. இவங்க ஸ்கூலில் தான் 10th படிக்குது அந்த பொண்ணு. வந்து சிந்துன்னு கூப்பிடுது. என்னங்கக்கா சொல்லுங்கள் அப்படின்னு. நான் நாளைக்கு உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்கணுமா உன்னைய அப்படின்னு சொல்லுது. வாங்கக்கா அப்படின்னு சொல்கிறான். இல்லை என்ன விஷயம் இப்போமே சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை ஆளுகள்லாம் கூப்பிட்டு வந்து சொல்ல வேண்டியிருக்குமா, நான் நாளைக்கு ஆளுகள்லாம் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. சரிங்கக்கா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. மறுநாள் வீட்டுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவுடனே அந்த ரம்யா வந்து ஒரு 10-15 பேர் அவங்க ஊர்லேருந்து, அவங்க ஊர் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. அது அந்த கிராமத்துலேருந்து இந்த பொண்ணு படிக்க வருது. ஸ்கூல் பக்கத்தில் தான், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே இருக்காங்க. அந்த ஊர்லேருந்து அந்த கிராமத்துலேருந்து ஒரு 10-15 பேரை கூட்டு வருது. சிந்து வீட்டுக்கு வருது கூட்டிகிட்டு. இப்போ சிந்து வீட்டுக்கு வந்தோடனே வாங்கக்கா அப்படின்னு சொல்லி, வாங்கம்மா எல்லோரும் வாங்கன்னு சொல்லி, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிந்து கேட்குது. அப்போ அந்த ரம்யா சொல்லுது, இந்த மாதிரி எல்லோரும் நாங்கள் விவசாயம் பண்ணி தான், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் எல்லோரும் விவசாயம் பண்ணி தான் அந்த வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. விவசாயம் பண்ணுற மக்கள் தான் அங்கே எல்லாமே. இவங்க எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்க தான். நாங்களுமே எங்கள் அப்பா எல்லோரும் விவசாயம் தான் பண்ணுறோம். இப்படி இருக்குப்பா. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த ஊரில் வீராசாமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ இந்த பணங்கள்லாம் கொடுத்து வாங்குவாங்கள்ல, வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட தான் இங்கே உள்ள மக்கள்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. பணம் வாங்குவாங்க. அந்த விளைச்சலுக்கு தேவைப்படுற அந்த கருவிகள் வாங்கணும், அந்த விதைகள் வாங்கணும், எல்லாம் தேவை இருக்குல்ல அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு. அதை உரம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் தேவை இருக்கனால அவர்கிட்ட போய் வாங்குவாங்க. வட்டி கொஞ்சம் அதிகமாக போடுவார், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்குவாங்க, கொடுத்துருவாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் இந்த தடவை ரெண்டு தடவைக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக விளைச்சல் இருந்தனால அதை அவருக்கு வந்து தவணை கட்ட முடியாமல் போயிடுச்சு. மாதம் தவணை மாதிரி பணம் வசூல் பண்ணுவார் அவர். அது கட்ட முடியாமல் போனோடனே அவர் என்ன பண்ணுறது, இப்போ ஒரு 5-10 அடியாளை வச்சுக்கிட்டு வந்துடுறது. வந்து என்னம்மா தவணை கட்டலையா, ஏன் கட்டலை அப்படி இப்படின்னு. ஐயா கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அடுத்தது கட்டிடுறேன், நீ சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம சேர்த்து நீ கட்டி கிழிச்ச, நீ கட்டும்போது தெரியுது எங்களுக்கு அப்படின்னு அசிங்கமாக பேசுகிறது. ஒன்று பண்ணு, நீ வந்துடு என் கூட, உன் புருஷன் வந்து எப்போ பணம் கட்டுறானோ அப்போ உன்னை அனுப்பிவிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைலாம் இழுத்துட்டு போயிடுறது. ஜீப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களே, அதில் தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போயிடுறது. இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் இங்கே உள்ள ஜனங்க, என்னடா இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், பணத்தை தானே நீ கேட்கணும், அதுக்காக வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போவியா? அம்மா பணம் கொடுக்காட்டி அப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி திமிரா பேசுகிறேன். என்ன ரொம்ப திமிரா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு, அதுக்காக பொம்பளை பிள்ளைகளை நீ கூட்டிகிட்டு போவேன், நாங்கள்லாம் விட்டுக்கிட்டு இருப்போம்மா பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து அடின்னு அடிச்சிட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைய கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தேன். அதனால எல்லோரும் சேர்ந்து கோவத்தில் அடித்து, அவனை செருப்பால் அடித்து, கையில் கிடக்கிறதெல்லாம் பிடிச்சி விளக்கு மாதிரி அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடிச்சிட்டாங்க. இது அவன் காரணமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், அந்த ரவுடி அவன் பேர் வந்து வீராசாமி, பெரிய ரவுடி. அவன் என்ன செஞ்சிட்டான், ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அவனுக்கு. எல்லோரும் சேர்ந்து இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது, இவங்கள பூராதை இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். முதல்ல கொடுத்தவொடனே அவங்க என்ன வந்து விசாரிக்கிறாங்க, என்னம்மா ஏன் இப்படி அடிச்சிங்க வர அப்படின்னு. நாங்கள் அடித்தோம்மா, என்னதுக்குன்னு அவன்கிட்டே கேளுங்க, அவன் பணம் கொடுத்தா நாங்கள் பணம் திருப்பி கொடுக்கணும், அது இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறோன்னு சொன்னோம், அதெல்லாம் கட்டக்கூடாது, கட்ட முடியாது, நீ என்ன நீ கிழிச்சா வச்சேன்னு சொல்லி தேவையெல்லாம் பேசுகிறாரு அந்த ஆள். அதுக்கு மேலே வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைலாம் பிடிச்சி கொண்டுட்டு போய் நான் வீட்டில் வச்சுக்குவேன், நீ எப்போ பணம் கட்டுறீங்களோ உங்கள் புருஷன்மார் வந்து கட்டுறாங்களோ அப்போ விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் சும்மா விடுவோமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் போலீஸ்கார ஆளுக்கு சொல்கிறாங்க, அம்மா அவங்க ஏன்ப்பா நீ இப்படிலாம் தேவையில்லாமல் அநியாயம் பண்ணியிருந்தா யார்ப்பா விடுவா, இது தப்பான காரியமாச்சு, அப்போ உன்னையெல்லாம் அடிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. என்ன இந்த போலீஸ்காரங்களும் இப்படி இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்துக்கிட்டாங்க இவங்களோட அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. அவன் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்கணுமே, இந்த ஊரில் நல்லா திமிர் பிடிச்சி போய் அலைகிறாங்க, காசையும் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்கிறதுக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்ட்டு. அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னு கேட்டால், அந்த ஊரில் வந்து ஒரு பொது வெளி ஒன்று இருக்கும்ல, ஒரு பாதை,
அந்த பாதை வந்து இன்னொருத்தருடைய இடம் அது. அவர் பாதையாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள்லாம். இல்லாட்டி அதை சுற்றி சுற்றி போகணும். அந்த பாதையை மறைச்சிட்டோம்னு சொன்னால் 4 கிலோமீட்டர் சுற்றி தான் வேறு ஊர்களுக்கு பக்கத்தில் எங்கேயும் இடத்துகளுக்கு போக முடியும். அந்த இடம் வந்து அந்த எல்கை வந்து இன்னொருத்தர் இடம் அது. அவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. சரி இப்போ ஜனங்கள் தான் நடந்து போகிறாங்க, போயிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் போக வர பாதையாக இருந்துட்டு போகுது. நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதனால் ஆண்டவன் நன்மையை கொடுப்பான். பொதுமக்களுக்கு உதவியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருக்கார். இதை இவன் என்ன பண்ணுறான், சாதகமாக பயன்படுத்துகிறான், தனக்கு சாதகமாக. இந்த இடத்த நம்ம வாங்கிட்டோம்னா அந்த பொது வழியாக இருக்கிற அந்த நடைபாதை போயிட்டே இருக்காங்களே, வண்டி வாகனம் போகுது, நடந்து போகிற பிள்ளைய நடந்து போகுது, அது ஒரு பாதையாக இருக்குல்ல, அந்த பாதையை நம்ம வாங்கிக்கிட்டு அந்த இடத்த அதை அடைச்சிட்டோம்னு சொன்னால் அந்த பக்கம் யாரும் போக முடியாதுல்ல. சுற்றி சுற்றி போட்டும், இந்த முதியவையெல்லாம் சுற்றி சுற்றி போட்டும், நல்லா 4 கிலோமீட்டர் சுற்றி போட்டும் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டு இந்த கெடுதலக்காரன் இந்த ஓனர் இடம் வச்சுருக்காருல அவர்கிட்ட போய் கேட்குறேன், இந்த இடத்த எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் இதை கொடுக்குற மாதிரி இல்லையே, எதுக்கு இந்த இடத்த கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இல்லை தம்பி, இதை நான் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, இது இருந்துட்டு போகுது. அதுவும் போக இதில் பாதி இடம் பொதுமக்கள் நடக்கிறதுக்குள்ள பாதைக்கு உள்ள இடமா இருக்குது, அதனால் இதை கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது பொதுமக்களுக்கு பயன்படுது, அதை போட்டு உங்களுக்கு கொடுத்தா சரியாக வராது, வேணாம் அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு இந்த ஆள். இல்லை அது நான் கொடுக்குற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர். அதோட வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன், என்னடா இது, இந்த ஆள்கிட்ட போய் கேட்டால் இவன் கொடுக்க மாட்டேங்கிறேன், கொடுத்தாவே நம்ம பாதையை இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு மறித்து வைக்கலாம், கொடுக்க மாட்டேங்கிறானேன்னு இவன் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ இந்த அவருடைய அந்த இடத்து ஓனர் இருக்கார்ல, அவர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு. அப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த வரதட்சணை அந்த நகை இதெல்லாம் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் பேசும்போது இந்த ஆள் என்ன பண்ணிட்டேன், அந்த வீராசாமி முதலே சொல்லிட்டேன், இந்த இன்னார் வீட்டில் தான் பார்க்க வர்றாங்க பொண்ணு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே போய் நின்று அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா கேளுங்க, அதெல்லாம் நிறையா வச்சுருக்காரு அவர், நில புலன் அது இதுன்னு நிறையா வச்சுருக்காரு, விவசாயினாலும் அது இது நல்லா வசதிக்காரர் தான். அவர் குறைச்சி சொல்லுவார், ஒரு 25 பவுன் போடுறேன், 30 பவுன், அதெல்லாம் ஒத்துக்கிறாதீங்க, 50-60 பவுன் நிறையா கேளுங்க, சீராட்டு அது இது ரொக்க பணம் அது இதுன்னு நிறையா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி விடுறேன். என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்டால் அது கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அதெல்லாம் கொடுப்பாரு, நிறையா வச்சுருக்காரு. நீங்கள் குறைச்சி அவங்க கேட்டிங்கன்னா அதே நல்லதாக போச்சுன்னு கொடுப்பாரு, நீங்கள் நிறையா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி விடுறேன். அப்போ நல்லா வசதியான இடம் தான் போல், நம்ம நிறையா கேட்கலாம் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு பொண்ணெலாம் பிடிச்சிருக்கு, ஒரு 70 பவுன் 80 பவுன் நகை போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னது 70 பவுனா, என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு இவர். ஆமாம், அதான் நான் உங்களுக்கு நிறையா சொத்து சோகம்லாம் இருக்குல்ல, பிள்ளை என்ன 2 பிள்ளை தானே, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க, இந்த பொண்ணை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம், பையனுக்கு நீங்கள் ஜம்னு கல்யாணம் முடிக்க வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னடா இது, நம்ம ஒரு 50 பவுன் போடணுன்னு பார்த்தா இவன் 70 80ங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 60 பவுன் போடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசி ரொக்க பணம் அது இதுன்னு சீராட்டு வெள்ளி ஜாமாங்க அது இதுன்னு சொல்லி நிறையா கேட்குறாங்க. சரி கொடுத்துருவோன்னு நினைக்கிறார் மாப்பிள்ளை. நல்ல ஸ்டேட்டஸில் நல்ல வேலை பார்க்குறாரு, நல்ல சொந்த வீடு இருக்குது, அதுவும் கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பம் தான், அதனால சரின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொன்னால் இந்த இடத்த கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துடுது. இதை கொடுத்தாதான் இந்த பிள்ளை கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அதுக்கு தான் அவன் கொண்டாந்து விட்டது, இப்படி பண்ணுங்கண்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இவனை கூப்பிட விட்டு இந்த இடத்த நீ கேட்டியப்பா, நீ வேண்டாம் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் வாங்கிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், நாங்கள் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுகளை விட்டு விவசாயம் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த இதை மறைச்சிட்டேன், வழியை மறைச்சிட்டேன். இங்கிட்டலாம் யாரும் போகக்கூடாது, விவசாயம் நிலம் இந்த பக்கம்லாம் நீங்கள் மீச்சலாம் நடந்துலாம் போகக்கூடாது, விவசாயம் பண்ணுற பூமியில் இதெல்லாம் மீச்சு போகலாமா, அதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுற்றி வேலி மாதிரி போட்டு மறைச்சிட்டா இங்கே போக முடியாது. இந்த ஜனங்கள்லாம் சுற்றி 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு சுற்றி ஸ்கூல் போகிற பிள்ளைய கூட பசங்க கூட சுற்றி போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுகளுக்கு, இந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படி அநியாயம் பண்ணிட்டானே இவன் வாங்கிட்டானே, இப்போ நம்ம போக முடியாதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இது யார்கிட்ட சொன்னால் சரியாக வரும், சரியாக போலீஸில் சொன்னாலும் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் என் நிலத்தில் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சுக்கா தங்கச்சி, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா, ரம்யா. அப்படியாக்கா, சரி. இப்போ வந்து அந்த ரவுடி பையிட்டேருந்து அந்த இடத்த நம்ம மீட்டு மறுபடியும் பாதையாக கொண்டு வரணும் அப்படி தானேன்னு கேட்குது இந்த பிள்ளை சிந்து. ஆமாம், அந்த பாதையாக வந்தால் தான் எங்களுக்கு நல்லது எல்லாம் சேர்ந்து சொல்லுதுங்க, இல்லாட்டி நாங்கள் ரொம்ப சுற்றி போக வேண்டியதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுமா அப்படின்னு சொல்லுது. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருது. அப்போ நைட்டு வந்து சிந்துவும் பூமிகாவும் அமீரை கூப்பிட்றாங்க. அமீர் இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லுதுங்க.
பார்த்துடலாம் அந்த ரவுடி பையனை சாத்துன்னு சாத்தினோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுது. அது சிந்து நல்லா சிரிக்கிறா. சிரிச்சு நீ தான் நல்லா சாத்துவிய, போய் சாத்தி அவளை ஒழுங்கு பண்ணு அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே அப்படின்னு அது போயிடுது. போய் அங்கே போகுது அந்த ரவுடி போயிட்டேன். அவன் நைட்டில் வீட்டில் இருக்கேன். அது பூதமாகவே போகுது. போயிட்டு அப்படின்னு கூப்பிடுது. யார் நீங்கள், ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க அப்படின்னு. மூதேவி, என் உயரத்தை பற்றி உனக்கு என்ன கவலை, நான் எவ்வளோ உயரமாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குது. இல்லை யார் நீங்கள், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் பூதண்டா, என் பூதங்களின் தலைவன் நான், அமீர் அப்படிங்குது. அமீரா, ஐயோ எதுக்கு சாமி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். மூதேவி, உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்டா பொது வழியாக ஒரு பாதை இருந்துச்சுட்டா அதை நீ காசு கொடுத்து விலைக்கு வினக்கெட்டு அதை வாங்கி அதை அடைச்சி வச்சுட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பியா ஈனப்பயிலே அப்படி நல்லா போடுன்னு போடுது. சாத்துன்னு சாத்துது. ஐயோ என்ன சாமி அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ தான் சொன்னேன்ல, இன்னும் இப்படி கேட்டது என்ன கதையா அப்படின்னு சொல்லி போடுன்னு அடிச்சுக்கோ. நல்லா போட்டு கை காலெல்லாம் ஒட்டிச்சு முறிச்சிருச்சு. ஐயோ வேணாம் சாமி, அந்த பொது பாதைக்கு அந்த சின்ன இடத்துக்கா இவ்வளோ அடி, நான் விட்டுறேன்டா கொடுத்துட்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். அந்த இந்த பூதத்தை எப்படி ஏவுச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. என்னடா யோசிக்கிறா, என்னடா முணுமுணுக்கிறா. இல்லை ஒன்றும் இல்லை சாமி அப்படிங்கிறேன். மரியாதையை பேணிக்கிட்டு அந்த இடத்த அந்த பொது பாதையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் நீனே ஒப்படைக்கிற. இப்போ என்ன செய்கிற, அந்த விவசாயம் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த நாடகத்தெல்லாம் விட்டுற. நாளைக்கு போய் அந்த இடத்த சரி பண்ணி கரெக்டாக பாதை ரோடு மாதிரி போட்டு எப்படி ஏற்கனவே இருந்துச்சோ பொதுமக்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரோடாக போடுற. நீனே போடுற. இன்னும் நானே போடணுமா? அவன் நீ தான் போடணும். நீ தானே வாங்கிட்டு வந்த அந்த இடத்த போய் மெனக்கெட்டு நீ தான் போடணும். போட்டு பொதுமக்கள்லாம் இந்த பக்கம் போகலாமா அப்படின்னு சொல்லி நீனே போய் சொல்கிற எல்லா ஜனங்கிட்டையும். அதை நாங்கள் ஒப்படைச்சிட்டேம்மா உங்களுக்கே, நீங்களே நடந்துக்கங்கம்மா, உங்கள் பாதையாக யூஸ் பண்ணிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லணும். சொல்லிவிட்டு இதை போய் மரியாதையாக கவர்மெண்ட்டில் போய் கொடுத்துடணும். இந்த டாக்குமெண்ட் நீ ஃபில்அப் பண்ணியிருக்கீங்கள, நான் இது விவசாய நலம் பண்ண போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் மாற்றி எழுதி கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிடணும். இதை நான் ரோடுக்கு ஒப்படைச்சிட்டேன் இந்த இடத்த, நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கணும். இல்லை மகனே, உன் தலையை நல்லா திருகி அப்படி கழுத்தோடு சேர்த்து திருகி முச்சந்தியில் போட்டு மிதித்து ஒரே மிதித்து நானே சாடிச்சிடுவேன். உயிரோடு இருக்கணுமா இந்த இடத்த கொடுக்குறியா அப்படின்னு கேட்குது. அமீர் கேட்டோன்னே, என்ன இப்படி கேட்குது, உயிர் தானே முக்கியம், அது இந்த மாதிரி இடமா நமக்கு முக்கியம், தொலைஞ்சு போட்டோம். சரி சாமி கொடுத்துறேன். இதை பூதம் தானே வந்துச்சு, போயிடுச்சு, இனிமேல் வராது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், டெய்லி வருவேன். நாளைக்கே போய் இந்த வேலையெல்லாம் நீ முடிக்கிற. இல்லை நான் ஒரே போடுதான் உன்னைய போட்டு கழுத்தை திருகி முச்சந்தியில் போட்டு ஒரே மிதி உன்னை சாடிச்சிருவேன் அப்படிங்குது. இல்லை வேணாம் சாமி விட்டுருங்க, நான் நாளைக்கே போயிடுறேன், எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து கூட பாருங்கள், அடுத்த தடவை வரும்போது கரெக்டாக ரோடெலாம் க்ளீனாக இருக்கும். அடித்தா தானே எல்லாம் ஒழுங்குக்கு வர்றீங்க, இல்லாட்டி வரமாட்டிங்கல்ல. உங்களெல்லாம் போடுன்னு போட்டால் தானே சரியாகணும் சொல்லி மறுவா போடுது. ஐயோ விட்டுருங்க சாமிங்கிறேன். மரியாதையை பேணிக்கிட்டு நாளைக்கு அந்த வேலையை பார்க்குறேன். முதல்ல ரோடை சரி பண்ணிவிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் சொல்கிறேன். நீங்கள்லாம் வந்து நாளைக்கு நல்லபடியாக இதை யூஸ் பண்ணிக்கங்கம்மா, இந்த பக்கம் போக வர இருந்துக்கங்கம்மா, உங்களுக்கே ஒப்படைச்சிட்டேம்மா நான் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டில் போய் ஒப்படைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் வச்சுருக்கீல, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த இடம் இதுலேருந்து இது வரைக்கும் ரோட்டுக்கு பொது வழியாக மக்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறேன். மகனே அதை மாற்றி ஏதாச்சும் பண்ண கழுத்தை தனியாக திருகி நடு ரோட்டில் முச்சந்தியில் போட்டு மிதித்து உன்னை சாடிச்சிருங்க அப்படிங்க. இல்லை வேணாம் சாமி விட்டுருங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேன் இனிமேல் இந்த பொம்பளை பிள்ளையில் போய் கூப்பிடுறது இழுக்கிறது, வாங்க பணம் கட்டாட்டி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கவே கூடாது, கை காலெல்லாம் முறிச்சு தூக்கி போட்டுருவேன் அப்படிங்குது. இல்லை வேணாம், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சாமி, நான் ஒழுக்கமாக இருந்துக்கிறேன். ஒழுக்கம் தவறக்கூடாது, ஒழுங்காக இருந்துக்க ரேஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அமீர் வந்து சிந்துகிட்ட சொல்லுது. சிந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சுமா, அவன் நாளைக்கே போய் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், நாளைக்கு போய் பாருங்களேன், ரோடுலாம் போட்டு பழப்பலன்னு அழகாக ஆக்கிடுவேன், அதில் கவர்மெண்ட்லேயும் ஒப்படைக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப தேங்க்ஸ் அமீர் அப்படிங்கிற. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி மறைஞ்சிது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.